1952ஆம் ஆண்டு வெளியான விளையாவது திரைப்படத்தின் மூலம் தமிழில் கதாநாயகியாக அறிமுகமானவர் சவுகார் ஜானகி அவர்கள். கிட்டத்தட்ட 400 திரைப்படங்களுக்கு மேலாகவே இவர் நடித்திருக்கிறார். இவர் இன்று உடல்நலக்குறைவு காரணத்தினால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமாகியிருக்கிறார். மேம் வணக்கம் மேம். இப்போ இந்த 2026 பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் அடுத்தடுத்து இந்த பெரிய தலைகளான மறைவு, இதை எப்படி மேம் பாக்குறீங்க? இந்த செய்தி கேட்கும் போது எப்படி மேம் இருக்கு? இறப்புங்கிறது இப்போ மனிதனுக்கு வரும். பட் ஆனாலும் நமக்கு பிடிச்சவங்க இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருக்க கூடாதான்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம விட்டு போயிட்டு இருக்காங்க. மேம் சவுகார் ஜானகி அம்மாவோட பேசின நாட்கள் ஞாபகம் இருக்கா மேம்? எங்கேயாவது பார்த்த மாதிரி இந்த மாதிரி? அவங்களோட நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், எனக்கு திடீர்னு ஞாபகம் வரல. இந்த படம் பேரு மறந்துட்டேன், நீங்க கூகுள் போனா கிடைக்கும். அவங்களோட ஒரு படம் நடிச்சிருக்கேன். இல்லாம அவங்களோட வீட்டுல நிறைய ஷூட்டிங் நடக்கும். அப்போ சவுகாரம்மா வீடு ஷூட்டிங்னா அப்படி ஃபேமஸா இருந்தது. அப்போ எக்கச்சக்கம் ஒரு 50-60 படத்துக்கு மேல நாங்க ஷூட்டு பண்ணிருப்போம். நாங்க எக்கச்சக்கமா ஷூட் இருக்கும். அப்புறம் அவங்க என் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கள போயிருக்கேன், மீட் பண்ணிருக்கேன், போய் சாப்பிட்டிருக்கேன். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ஷீ இஸ் அ வெரி குட் குக் ஆல்சோ. அப்புறம் ரொம்ப ஸ்டைலிஷான லேடி, ஏன்னா ஸ்டைலிஷான லைஃப் ஸ்டைலிஷான லேடி. அவங்களோட பேசும்போது ஒரு நான் சொல்றது ஈவன் அவங்க வேஷி, அவங்களோட அந்த இங்கிலீஷும் அதுவும் எல்லாம் பேசுறது பார்க்கும்போது ஃபாரினர்ஸ் கூட தோத்து போயிடும், அப்படி இருக்கும். அவ்வளோ கிளாஸியா. அப்புறம் அதான், அப்புறம் அவங்களோட வைஷ்ணவியில அவங்களோட பொண்ணோட பொண்ணு நினைக்கிறேன், அவங்களும் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நடுவில் நிறைய கொஞ்ச நாள் கொஞ்சம் பேசி இருக்கேன் கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் பாம்பே லைஃப் பசங்க அப்படின்னு வச்சுட்டோம். பட் அவங்க ரெஸ்டாரண்ட பத்தி என் ஃபேமிலியோட, நானு என் வீட்டுக்காரர் எல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்ல போயிருந்தோம். அது அவங்கள பத்தி நம்ம சொல்லும் போது அந்த அடுத்த ஆத்து அம்புஜத்து தான் திடீர்னு ஞாபகம் வரும். இவங்க நிறைய படம். அப்புறம் அந்த பார்த்த ஞாபகம் இல்லையா, அந்த மூவிஸ் அவ்வளோ ஸ்டைலிஷா இருக்கும். எவ்வளோ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எல்லாரோடையும் ஆக்ட் பண்ணி அமேசிங் லேடி. எக்ஸாக்ட்.